சரி அப்ப நாம இன்னைக்கு கெமிஸ்ட்ரியினுடைய அழகு 1 அழகு 2 அப்படிதானே அழகு 1 அழகு 2 ரிவிஷன் ப்ராப்பரா படிச்சு முடிச்சிட்டோம். சோ ரிவிஷன் நாம என்ன செய்யறோம் ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பார்த்துட்டு அதை தொடர்ச்சி யூனிட் 2 பார்த்துட்டு பேப்பர் யூனிட் 1 and 2 ரைட் ப்ராப்பராவே சொல்லி சொல்றேன். இது சொல்றது ஜெனரல் கெமிஸ்ட்ரி என்று சொல்றோம் இல்லையா? ஜெனரல் கெமிஸ்ட்ரி இந்த யூனிட் 1ஐயும் 2ஐயும் சேர்த்து சொல்லிக் கொள்வாங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரி. சரியா? பொது இரசாயனம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வேண்டிய சில நாலேஜஸ் தான் உங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? ரைட். சூழல் தெரியுமா? சூழல் எஸ். சூழல் என்று சொன்னால் எம்மை சுற்றி உள்ள அனைத்துமே சூழல் என்று அழைக்கப்படும். ஓகேவா? இதெல்லாம் தெரியும் சொல்லிடலாமே. எம்மை சுற்றி உள்ள அனைத்தும் சூழல் எனப்படும். ஓகேவா? எம்மை சுற்றி உள்ள அனைத்தும் சூழல் எனப்படும். கொஞ்சம் கிளியர் இல்ல? ரைட். இப்போ ஓகேவா? எம்மை சுற்றி உள்ள அனைத்துமே சூழல். ரைட் தானே? ஓகே. இந்த சூழல்ல இருக்கிறத ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று சடப்பொருள், இன்னொன்று சக்தி. இன்னொன்று சக்தியாக பிரிக்கப்படுது. சடப்பொருள் என்று சொன்னா என்ன? திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை பிடிப்பது அல்லது வெளியில் இடத்தை அடைப்பது. ஏதோ அப்ப இந்த சடப்பொருளுக்கு திணிவு இருக்கும். அதோட சேர்த்து வெளியில் இடத்தை பிடிக்கும். இப்ப நீங்க எழுதி கொள்ளணும். சடப்பொருள் சொன்னா திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை பிடிப்பதுமானது சடப்பொருள் நினைக்கிறது. ஓகேவா? சக்தி என்று சொன்னால் அதுக்கு எதிர்மறையானது. திணிவை கொண்டிராததும் வெளியில் இடத்தை பிடிக்காததும் சக்தி என அழைக்கப்படும். இந்த பேசோடு கிளியர் தானே? இட்ஸ் ஓகே. அடுத்தது இந்த சடப்பொருளை எப்படி? இந்த சடப்பொருளை அவர் ரெண்டா பிரிக்கிறார். ஐடியா இருக்குதா?
ரைட் ஓகே தானே ரைட் அப்ப நம்ம பார்த்த மாதிரி இதுல கட் ஆயிருக்கானே ஓகே இப்ப சடப்பொருளை வந்துட்டு நாங்க ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்று தூய பதார்த்தம் இன்னொன்று தூய்மையற்ற பதார்த்தம் சரியா தூய பதார்த்தம் சொன்னால் மாசுக்கள் காணப்படாது அல்ல ஒன்று இதனால பிரிச்சு கொள்ள மிஸ் தூய்மையற்ற பதார்த்தம் என்று சொன்னால் அது என்னன்னா மாசுக்கள் சேர்ந்து மாசுக்களாக இருக்கு அதை வந்து தேவையில்லை இந்த தூய பதார்த்தத்துல ரெண்டு வகையா பிரிப்பாங்க ஒன்று மூலகம் இன்னமொன்று சேர்வை மூலகம் இன்னமொன்று சேர்வை இந்த மூலகத்தை இரண்டு வகையா பிரிப்பாங்க ஒன்று உலோகம் இன்னமொன்று அல்லுலோகம் அல்லுலோகம் அதே மாதிரி தூய்மையற்ற பதார்த்தத்தை தான் கலவைன்னு சொல்றேன் இல்லையா தூய்மையற்ற பதார்த்தத்தை கலவை மிக்சர் சொல்றேன் கலவை மாசுக்கள் இல்ல வெங்காயம் மாதிரி கதைக்காம தூய்மையற்ற பதார்த்தத்தை என்ன சொல்ற கலவை என்று சொல்றேன் அந்த கலவை வந்துக்கிட்டு ரெண்டு இருக்குது ஒன்று அந்த ஏகவீன கலவை இன்னொன்று பல்லின கலவை சேர்வியலுக்கு வந்துக்கிட்டு வித்தியாசமாட்டே அந்த ஓரின அந்த பல்லின மூவின அப்படின்னு சொல்லி சேர்வை இருக்குன்னு அப்படி வரும் அது உங்களுக்கு குட்டி வாயிட்டீங்க இவ்வளவுதான் இதுதானே ரைட் இப்ப இதை நாம எங்களுக்கு தெரிய வேண்டியது விஷயம் தானே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்லப்படும் ஓகேவா ரைட் இதுல சடப்பொருள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கேன் ரைட்டா என்னது நினைவை கொண்டது வெளியிடத்தை பிரிப்பது சக்தி நின்று கூட உனக்கு கேட்டு வரப்போறது இல்லை சொன்னால் ஒரே வகையான அணுக்களை மட்டும் கொண்ட தூய பதார்த்தம் ஒரே வகையான அணுக்களை மட்டும் கொண்ட தூய பதார்த்தமாக இருக்கு அடுத்தது சேர்வையில் என்று சொன்னால் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மூலகம் அதாவது இப்ப மூலகம் எங்க கிட்டவா அல்லது ஸ்பேஸ் இருக்குமா ஓகே உங்களுக்கு 20 மூலகங்கள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் இல்லையா பாடமாக்கிக்கணும் அதாவது ஐதரசன் ஹீலியம் இல்லையா வருமா இந்த இடம் ஓகே தானே எஸ் ஐதரசன் லித்தியம் பி அண்ணா பி சி நீயும் நான் அவருக்கு மேலதான் ஹீலியம் இருக்கும் அல்ல சி ஆர்கன் நோ ஓடர் நியோனோட ட்ராப் பண்ணு நைலன் பார்த்துட்டே இருக்கிறேன் நானும் அல்ல சி இஸ் குளோரின் ஆர்கன் இப்படி 20 வகையான மூலங்கள் என்ன சில கட்டாயம் தெரிஞ்சிருக்கு ரைட்டா இதை சொல்றது மூலகம் அப்ப மூலத்தை என்ன டெபினிஷன் சொல்லியிருக்கேன் ஒரே வகையான அணுக்களை மட்டும் கொண்டது அங்க அணுங்கிற ஒரு பதம் வருது இல்லையா அதான் சொல்லுவேன் அணுங்கிற ஒரு பதம் வருது மேல் பிரிக்க முடியாத ஒரு சிறிய துணிக்கு ஒன்னானே அதாவது ஒரு இளையம் வந்துக்கிட்டு கலங்கள் பல சேர்த்திலே உருவாகுறது மாதிரி அணுக்களால் என்ன செய்து மூலகம் உருவாக்கப்படும் ஓகேவா அதுவும் ஓகே இப்ப மூலகங்கள் என்று சொன்னால் இவ்வளவு இன்னமே இருக்கு தானே 110 இருக்கட்டும் 20 மணிக்கு முக்கியம் இது சொல்றது மூலகம் இந்த மூலகங்கள் வந்துகிட்டு ஒரு குறித்த வீதத்துல இணைஞ்சு அப்படி உருவாகிறதுக்கு பேர் சொல்றது சேர்வை உதாரணத்துக்கு H2O பாருங்க இதுல 2 H இருக்கு ஒரு O இருக்கு இது ஒரு மூலகம் இது ஒரு மூலகம் இந்த 2 மூலகம் சேர்ந்து உருவாகிறதுக்கு பேர் என்ன சேர்வையாக இருக்கும் ரைட்டா சேர்வையாக இருக்கும் அப்ப இது உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் தானே முட்டா ஃபுல்லா கிளியர் இருக்கு அடுத்தது பார்க்கணும் இதுல மூலகங்களுக்குள்ள டிவைட் பண்ணப்படும் உலோகம் அலுலோகம் கார உலோகம் காரமண் உலோகம் அப்படின்னு என்ன உலோகம் அலுலோகம் சொல்லி டிவைட் பண்ணப்படும் ரைட்டா நம்ம என்ன செய்யலாம் பின்னாடி படித்துக் கொள்ள முடியும் ரைட் ஏகவீன கலவைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும்
மாசுகள் என்று சொல்றோம். அந்த கலவை என்று சொன்னால் எப்படி சொல்ற கலவைக்கு மிக்சர், அதாவது அசீமெண்ட் ஒரு கலவை அப்படி அந்த கலவையில இருந்து பிரிப்பாங்க. ஏகவீன கலவை, பல்லின கலவை. ஏகவீன கலவை என்று சொன்னால் அதை வந்து பிரிக்க முடியாது. சரியா? அதாவது பார்ப்பதன் மூலம் பிரிக்கிறது, பார்த்து கண்டுபிடிக்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. பல்லின கலவை என்ன செய்யலாம், பிரிச்சு கொள்ள முடியுமா இருக்கு. பல்லின அந்த பல இப்ப இந்த ஒரு ஐஸ் அந்த ஃப்ரூட் சலட் தான் வந்து பல்லின கலவை கஷ்டப்படி பிரிக்கும் இல்லையா? அப்படியா? இல்ல அதை பார்த்த உடனே அதை டபுள் பண்ண பிடிக்காது, அப்படி பிரிச்சு கொள்ளுங்க. ஏகவீன கலவை ஒன்று போறது தெரியுமா? இப்ப சீமதி கலவைக்குள்ள எப்படி அது சீமதி சாம்பார் கலர்லாம் தெரியும், அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்ப ஒரு உப்பு தண்ணியை பார்த்தா தண்ணிதான் தெரியும், உப்பு தெரியுமா? தெரிய மாட்டேன். அப்ப நம்ம அதை காய்ச்சி கிச்சி வடிச்சு ஏதாவது ஒரு ஃபோமேட் பண்ணி தான் என்ன செய்யலாம், அவ்வளவு உப்பு இருக்கின்றத என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்படிப்பட்ட ஏகவீன கலவை. ஓகேவா? இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுத்திருக்கிறோம். இந்த ஃபுல்லா கிளியர் சொன்னாம அடுத்த சட்டத்துக்கு போக வேண்டும். அடுத்தது சடப்பொருளினுடைய அணுக்கொள்கைக்கு நம்ம போகலாம். ரைட்டா? சோ இதை நோட் பண்ணிக்கொள்றதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரிவிஷன் சட்டப்படி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், அப்படிதாய்க்குண்ணா. இப்ப நாம சடப்பொருளினுடைய அணுக்கொள்கையை பார்க்கணும். அதுக்கு பெஸ்ட்டுக்கு ஒன்று சொல்லிக் கொள்றேன். எஸ், அணு பத்தி சொல்றேன். அணு அணு அட்டம் என்ன, அட்டம் பாம். ரைட், ஓகே. அணு என்று சொன்னா அவர் சொல்லிட்டாரு, மூலகம் ஒன்றின் இரசாயன ரீதியில் தாக்கத்தில் ஈடுபாடு மிகச்சிறிய துணிக்கு அணு எனப்படும். ரைட், அவர் அந்த மூலகத்தை மென்ஷன் பண்றாரு இல்லையா? மூலகம் ஒன்றில் இரசாயன ரீதியில் தாக்கத்தில் ஈடுபடும் மிகச்சிறிய துணிக்கு. சரி, அப்புறம் அணு சொல்றாரு. அன்னளவாக 100 மூலகங்களே எல்லா பதார்த்தங்களையும் ஆக்குது. அன்னளவா 100 மூலகங்கள் எல்லா பதார்த்தங்களையும் ஆக்குது. அடுத்தது, உண்மையாவே 118 மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதில் அன்னளவாக 118 மூலகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல 100 மூலகங்களை பத்தி தான் சொல்லப்படுது. ஏனென்று சொன்னா ஏனைய அந்த 18 மூலகங்கள் திணிவு கூடியது. இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா, அதிகம் பலசாலியா அந்த மாதிரி சூப்பரா அந்த கூடிய டைமுக்கு வாழ முடியும், அப்பாவியா வாழ முடியும். அப்பாவியா வாழ முடியும். ஏன் தெரியுமா? ஏண்டா அவர் பலசாலி ஓவரா துள்ளி என்ன செய்வார், அவரே அவருக்கான சாபத்தை அடிக்கணும். சோ அப்பாவி என்ன செய்வான், கூடிய காலத்துக்கு வாழ. அதே மாதிரி அந்த இப்படியும் அந்த அதற்கான உடம்பு எடுத்து பார்க்கலாம். நல்லா கொழுத்து திண்டி இப்படி இருக்கிற ஒருத்தர் கூடிய நாள் வாழ்வாரா, அல்லது ஒரு கெப்பாசிட்டிக்கு ஊழியன் அப்படி அந்த மாதிரி வாழ்வானா? ஊழியத்தான் வாழ்வாங்க. அவன் அதாவது ஓவரா ஊழியம் விழாவில் மலம் தெரியாதவங்க மனோமலைக்கு என்ன செய்வார், அழகா வாழலாம். இவர் மாடு என்ன செய்வாரு, மாடு சாதம் அதை மாடு அறுத்தறதுக்கு அதே மாதிரி. அப்ப 118 மூலங்கள் கண்டுபிடிக்க கேட்கலாமே. அப்ப 118 கண்டுபிடிக்கப்பட்டது, ஏன் நீங்க 100 மட்டும் சொல்றீங்க சொல்லி கேட்டா, ஏனைய மூலகங்கள் திணிவு கூட. திணிவு கூட என்று சொல்றதால அவரு புவியில வாழ்க்கை அந்த வாழ்க்கை நடத்தி கூட இயலாது, வாழ முடியாது. அப்ப என்ன செய்யற, நம்ம கணக்கெடுக்கிறது அவரை நாங்க கணக்கெடுக்கிறது இல்லை. எனவே இந்த 18 மூலங்கள் கிடுக்கிடிக்கும். நம்ம நாவரத்து நாட்டா கிடுக்கி பாரு அத சொல்றது 18 மூலங்கள். அதெல்லாம் நம்ம படிக்கிறியா? படிக்கிறது சில இதுகளுக்கு மட்டும்தான் சும்மா சொல்லிக் கொள்ளுது. இதனால் 100 வேறுபட்ட இயல்புடைய அணுக்களை இயற்கையில் காணப்படுகிறது. அப்ப இயற்கையில 100 தான் இருக்கு.
100 வேறுபட்ட அணுக்களாக்கப்பட்ட மூலகங்கள் காணப்படும். சில விடயங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு ஏன் நம்ம அந்த வேணாம் நம்ம பார்ப்போம். நாம அந்த இதுல பாக்கலையா எலக்ட்ரிசிட்டில இது ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா? அணுவை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கிளியர் தானே? இப்ப நம்ம பார்க்க போறது அணுக்கொள்கை. இப்ப அணுக்கொள்கை எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், சரியா? எல்லாம் பாத்துக்கணும், டக் டக்குன்னு முடிச்சுட்டு போறமே. ஆரம்ப காலத்துல நீர், நிலம், வழி, நெருப்பு, எப்படியா? நீர், நிலம், வழி, நெருப்பு ஆகிய 4 அடிப்படை கூறுகளில் இருந்து புதிய பதார்த்தம் உருவாகியதாக கருதப்படுது. ஆமா, இந்துக்கள் சொன்னாங்க இல்லையா? அதோட ஆகாயம் என்று சொன்னேன், இந்துக்கள். இந்த 4 அடிப்படை கூறுல இருந்துதான் எல்லாமே உருவாகுதுன்னு சொல்லி நம்பப்படுது. ஆனா டெமோக்ரிட்டஸ் விஞ்ஞானி சொல்றோம், அதாவது முதலாவது விஞ்ஞானி நமக்கு கெமிஸ்ட்ல பெஸ்ட் பார்க்க போற முதல் விஞ்ஞானி யாரு? டெமோக்ரிட்டஸ். அவர் சொல்றாரு, சிச்சி அப்படியே ஒரு கேஸ் எல்லாம் இல்ல, சிறியதாக கண்ணுக்கு தெரியாத தொடர்ச்சியாட்டம். என்ன தொடர்ச்சியாட்டம் சொன்னா என்ன? நம்ம பாத்துக்கீங்க, தொடர்ச்சியாட்டம் அணுக்கள் கடும் நெருக்கமாக. அப்ப சிறிய கண்ணுக்கு தெரியாத தொடர்ச்சியற்ற துணிக்கைகளால் சடப்பொருள் ஆக்கப்படுகிறது என்று அவர் சொல்றார். யாரு? டெமோக்ரிட்டஸ் சொல்றாரு. அதுக்கு அவர் ஒரு பேரும் விடுறாரு, அட்டோமோஸ் சொல்லு. எப்படி? அட்டோமோஸ், அட்டோம் வர அட்டோமோஸ் சொல்றாரு. எப்படி? அட்டோமோஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னால், மேலும் பிரிக்க முடியாத தனித்துணிக்கை, மேலும் பிரிக்க முடியாத தனித்துணிக்கை என்ன சொல்றாரு. யாரு? இந்த டெமோக்ரிட்டஸ் சொல்றாரு. பாகுரியா? அடுத்தது ஜான் டால்டன், நம்முடைய செகண்ட் விஞ்ஞானி டால்டன். டால்டன் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அணுக்கொள்கையோடு உருவாக்குறாரு. முதலாவது என்னது? முதலாவது அணுக்கொள்கையை உருவாக்கினார் அவர். அணுக்கொள்கை இந்த விஞ்ஞானிகளும் விஞ்ஞானியோட கண்டுபிடிப்பை பத்தி நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன், தோட்டத்தோட. அதாவது வரும்போது மட்டுமே நான் என்ன செய்யணும் சொல்லி கொள்றேன். அது ஒரு ஃபுல் சார்ட்ல அந்த விஞ்ஞானிகளையும் அவங்க கண்டுபிடிப்பேன் தான், அதுக்குள்ள உங்களுக்கு கேள்வி வரும். இவர் முதலாவது அணுக்கொள்கையை உருவாக்கினவர் யாரு? ஜான் டால்டன். அவர அந்த அணுக்கொள்கையில அணு மாதிரி உருவாக்கும் தானே, அந்த அணு மாதிரி போல்ட் மாடல் அவர் சொல்றாரு, சரியா? இவர் அணுக்கொள்கை உருவாக்கிட்டு அந்த அதுக்கு ஒரு ஷேப் கொண்டு தருவாரு, அந்த அணு மாதிரி இருக்கும் சொல்றாரு. கோல்ஃப் மாடல் சொல்லி ரைட். அடுத்தது சடப்பொருளுக்கும் மின்னுக்கும் இடையில தொடர்பு. சடப்பொருளுக்கும் மின், சடப்பொருள் பௌதிக நிலைகள் 3 இருக்கு. ஒன்னே திண்மம், திரவம், வாயு. திண்மம் மின்னை கடத்துமா? எஸ் கடத்து. அப்ப இரும்பு கடத்துது, அப்ப கடத்து போயிட்டாங்க. திரவம் கடத்துமா? எஸ். அப்ப அமிலமிக்கப்பட்ட நீர்கள் அதுக்கெல்லாம் மின் போக்கு சேரு. வாயு மின்ன கடத்துமா என்று சொல்லி யோசிக்க. இப்ப திண்மம் ஓகே, திரவம் ஓகே, அப்ப வாயு கடத்துத்தானே வேணும். இப்ப சடப்பொருள்ல 3 பௌதிக நிலைகள்ல 2 மின்ன கடத்துன்னு சொன்னா 3வது அடிக்கிற ஒரு மின்ன கடத்து தானே வேணும். அப்ப எவனும் யோசிப்பான் தானே. அப்படி யோசிச்சதாலதான் இலத்திரன் கண்டுபிடிக்கப்படுது. அதை நாம வாங்க முடியும். அப்ப இதுல ஷார்ட் நோட்ஸ் கைடு நான் என்ன செய்யறேன், சென்ட் பண்ணி விடுறேன், சரியா? அப்ப எப்படி தவிர நீங்க அதை ரிஃபர் பண்ண சரி, இந்த வீடியோ வச்சு ஷார்ட் நோட்ஸ் பாருங்க, வேற ஒன்றும் செய்யாது. ரைட். சடப்பொருளுக்கும் மின்னுக்கும் இடையிலான தொடர்பு. ரைட், உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு கரண்ட் ஓடுதானே, ஒரு கரண்ட் ஓடுதுன்னு சொன்னா உண்மையாவே கரண்ட் ஓடுறது இலத்திரன் தான் ஓடுறது. இலத்திரன் ஓடுதோ நம்மளுக்கு கரண்ட் ஓடுற மாதிரி தெரியுது. இப்ப ஒரு பஸ்ல
நான் போயிட்டு கிட்டவா இந்த சைட்ல பஸ் போகுதுன்னு சொன்னா இன்னைக்கு அங்க இருக்கிற மரங்கள்லாம் பின்னுக்கு போகும். மரம் பின்னுக்கு போறியா பின்னுக்கு போறா. சோ ரிலேட்டிவ் மோஷன் சொல்றேன் இல்லையா. எஸ், நான் முன்னுக்கு போறேன். சோ அது எனக்கு என்ன செய்யுது, நான் இயங்குகின்ற ஊடகத்துல இருக்கிறதால ஓய்வில் இருக்கிறவர் என்ன செய்யறாரு, எனக்கு எதிர்த்து இயங்குவது போட்டு தெரிகிறது. அதே மாதிரிதான் இப்ப ஒரு கடத்தை கூடாக இலத்திரன் இந்த திசையில ஓடுதுன்னு சொன்னா, இலத்திரன் இந்த திசையில ஓடினா கரண்ட் என்ன செய்யும், இந்த திசையில ஓடும். அப்ப உண்மையா ஓடு மாறு ரைட்டா. ரைட். அப்ப இலத்திரன் தான் ஏற்றத்தினுடைய காவியாக காணப்படும். இலத்திரன் தான் ஏற்றத்தினுடைய காவியாக காணப்படும் போது. அவர் என்ன சொல்றாரு சொன்னால், அந்த டியூப்ல ஏற்றத்தை பின்வரும் அலகுகளில் அளவிடலாம். அவர் ஏற்றத்தை அளக்கிற அலகுகளை மென்ஷன் பண்றாரு. ஒன்று ஏற்றத்தை அளக்கிற அலகு கூலம், இன்னொன்று பரடே. இவரை சொல்றது கூலோம் என்று சொல்றாரு, இவரை சொல்றது கூலோம், இவரை சொல்றது பரடே. இப்ப இந்த இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு என்று பார்த்தால் ஒரு கூலம், அதாவது ஒரு பரடே வந்துகிட்டு 96,485 கூலம். ஒரு பரடை வந்துகிட்டு 96,485 கூலம். சோ 96,000 என்று சொன்னா நம்ம மட்டம் தட்டமாக இருந்தால் 1/10⁵ கூலோமாக என்ன செய்யும், அன்னளவாக இருக்கும். அன்னளவான சமனாக என்ன செய்யும் இருக்கும். சோ தொடர்பு இதுதான், தொடர்பு இதுதான் ரைத்தானே. அந்த மாதிரி ஒரு தொடர்பு வச்சு கொடுங்க. வேணாம். அடுத்தது ஒரு பதார்த்தம், ஒரு பதார்த்தம் இருக்குதான், ஒரு பதார்த்தம் இலத்திரனை, ஒரு பதார்த்தம் வந்துகிட்டு இலத்திரனை வாங்கினார் என்று சொன்னா மறையேற்றத்தை பெறும். அதுவே இலத்திரனை கொடுத்தார் என்று சொன்னால் அவரு பிளஸ் ஏற்றத்தை பெறுவாங்க. இது இலத்திரனை வாங்குற, இலத்திரனை கொடுக்குற. சரியா? எனக்கு இது முக்கியமா சுமதி என்று பிடிச்சிட்டு நிக்கல, அழகான முறைக்கு சொல்லித்தார நீங்க விடையும் கொள்ளுங்க. குட்டா ஏழிப்ப இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா அங்காள பக்கம் இதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஒரு இலத்திரனை வாங்கினா இல்ல தாங்க இலத்திரனை வாங்கினா அவரு மைனஸ் ஏற்றத்தை பெறுவாரு. இப்ப இலத்திரனை கொடுத்திருந்தா பிளஸ் ஏற்றத்தை என்ன செய்வாரு, பெறுவார். இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், ஒரு குட்டி கேள்வி. H2O இதுல எங்களுக்கு தெரியும், O இப்படி இருந்தா இதான வடிவம். இதுல ஓக்கு மைனஸ் தானே, ஹெச்சுக்கு பிளஸ் தானே. இப்ப இதை வச்சு நான் ஒண்ணு சொல்ல, ஓக்கு மறையேற்றம் வந்திருக்கேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இலத்திரனை வாங்கி இருக்கார். அப்ப இவரு ஒட்சிசன் இலத்திரனை வாங்கியிருக்கார். யார்கிட்ட இருந்து, ஐதரசன் இருந்து. அதனாலதான் ஐதரசன் கொடுத்திருக்கிறாரு. சோ பிளஸ் ஓகே தானே, இப்ப கிளியர் தானே. சட்டதே ஓகே. அடுத்தது மின்னேற்றம், மின்னேற்றத்தை பத்தி சொல்லுவோம் ரைட்டா. மின்னேற்றங்கள் மின்னேற்றம் 2 வகைப்படும். மின்னேற்றத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிதான் போகணும். மின்னேற்றம் என்று சொல்ற கான்செப்ட், மின்னேற்றம் காரணமா ஓட்டம் இல்ல நேற்றம். மின்னேற்றம் 2 வகைப்படும். மின்னேற்றம் 2 வகைப்படும். ஒன்று நிலை மின்னேற்றம், ஒன்று நிலை மின்னேற்றம், இன்னொன்று ஓட்ட மின்னேற்றம். ஓட்ட மின்னேற்றம். நிலை மின்னேற்றம் என்று சொன்னால் அது என்ன செய்யாது, அசையும் தகவற்ற மின்னேற்றம். நிலை மின்னேற்றம் ஒருபோதும் அசைவதில்லை. அதாவது ஒரு பேனை எடுத்து தலையிட்டு சொல்ற சில சில பொருட்கள் கவருமே அந்த கேஸ். அது நிலை மின்னேற்றம் அசையும் தகவற்ற மின்னேற்றம். ஓட்ட மின்னேற்றம் என்று சொல்றது அசையும் தகவல். அடுத்தது சடப்பொருளுக்கும் மின்னுக்கும் இடையிலான தொடர்பு, அதாவது திண்மங்களை உறிஞ்சும் போது நிலை மின்னேற்றம். அதாவது இந்த நிலை மின்னேற்றம் எப்படி தோன்றுவார் என்று சொன்னால் உறிஞ்சும் போது, உதாரணமாக நம்ம சின்ன வகுப்புல எல்லாம் படிச்சிருப்போம், ஒரு கண்ணாடிக்கோட பட்டு துணியால உறிஞ்சினா, கண்ணாடிக்கோட பட்டு துணியால உறிஞ்சுவமாக இருந்தால் கண்ணாடிக்கோள் என்ன செய்யும், பிளஸ் ஏற்றத்தையும் பட்டு துணி மறை ஏற்றத்தையும் பெறும். அதே மாதிரி ஒரு கார்பன் கோள், அதாவது எபனைற்று கோள், எபனைற்று கோளை
கம்பளி துணி காவல் துணியா கம்பளி துணியால உருவஞ்சினா கம்பளி பிளஸ் ஏற்றத்தையும் மறையேற்றத்தையும் பெறும். சோ இந்த இரண்டையும் நான் அருகில் அருகில் கொண்டு வந்தால் கவரும். சோ அதை வச்சுதான் கண்டே பிடிக்கிறாங்க. சரியா? கண்ணாடி கோல் பிளஸ் ஏற்றும் எபனைட் கோல் மைனஸ் ஏற்றும். அப்ப எபனைட் என்ன தோறதுனாலும் கம்பளியால அது மைனஸ் ஏற்றம் தான். இதையும் கண்ணாடியும் எபனைட்டையும் கொண்டுட்டு போனா கவரு தான். எபனைட்டையும் எபனைட்டையும் கொண்டு போனா கல்லுதான். கண்ணாடியும் கொண்டு போனா கல்லுதான். அப்ப யோசிக்காரு, அடே சிலது கவருது சிலது கல்லுது. அப்ப அவர் சொல்றாரு, எஸ் அது ரெண்டுக்கும் பிடிச்ச ஏற்றம் ஒன்றும் இருக்கு, பிடிக்காத ஏற்றம் ஒன்றும் இருக்கு. அதனால அவர் சொல்றாரு, ஏற்றங்கள் இரண்டு வகைப்படும், ஒன்று மறையேற்றம், இன்னொன்று நேரேற்றம் என்ற முடிவுக்கு வராங்க. ஏன்னா உண்மையாவே பெஞ்சமின் பிராம்லின் தான் நிலைமின்னேற்றத்தினுடைய பரிசோதகராக இருப்பார். என்ன அவரு இந்த போட்டிருக்கா பண்ணிருக்கிறான்னு பார்த்தால் பண்ணல, நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளும். பண்ணத்தானே வேணும், எது தெரியாத பண்ண அந்த ஒரு மஞ்சள் கலர் தருவோம். அது என்னன்னு சொல்றேன்னு சொன்னா, ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஒரு கல் உண்டு, அந்த கல்லை வச்சு தான் நான் சொல்றேன். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்றங்கள் இரண்டு வகை, ஒன்று நேரேற்றம், ஒன்று மறையேற்றம். அடுத்தது ஓட்ட மின்னேற்றத்தை எப்படி பெறலாம் கேட்டா, அயன் கொண்ட நீர் கரைசலில் நடைபெறும் தாக்கத்தின் மூலம், அதாவது மின்பகு, அதாவது ஒரு முகவை எடுங்க, எடுத்து அதுக்குள்ள தண்ணி எடுங்க, நீர், அதுக்குள்ள தேசிக்காவை கொஞ்சம் புளிஞ்சு விட்டு கலக்கி விடுங்க. இப்ப அது அமிலம் துமிக்கப்பட்ட நீராக போயிடும். ஓகேவா? அதுக்குள்ள 2 கார்பன் கோலை வச்சு வயரை கொடுத்து ஒரு மின்குமிழை இழுத்துக் கொள்ளுங்க. அந்த மின்குமிழ் என்ன செய்யும்? மின்குமிழ் ஒளிரும். அரை இருக்கு நான் சொல்றேன் தானே, இதானே நோவனதானே சொல்றேன் நான், விளைய கொள்ளும். அப்புறம் முகவெடுத்து அதுக்குள்ள தண்ணியை ஊற்றி ஒரு தேசியா பிடிக்கும், அது அமிலம் துமிக்கப்பட்ட நீராக போய்க்கிறோம். அதுக்குள்ள 2 கார்பன் கோல், கார்பன் கோல்னா பெத்திக்கோட ஜெயிக்குமே கருப்பு கலர் அந்த கோல், அந்த கோல் சொல்றேன். அதை எடுத்து வயர்ல கொடுத்து மின்குமிழ கொடுத்து பாருங்க, ஓடிடும். சோ உங்களுக்கு விளங்கிருக்கணும், அடே தண்ணிக்குள்ளால இருந்து, அதாவது ஏதோ ஒன்று டச்சான மட்டும்தானே மின்குமிழ் ஒளிரும். சோ தண்ணிக்குள்ளால என்ன செஞ்சிருக்கு? ஏற்றங்கள் பாய்ந்திருக்கிறது. சோ அவ்வாறு அது ஓடுது, அது அந்த ஏற்றம் ஓடுது, ஓடுற தலை மின்குமிழ் பத்துது. அதை சொல்றது ஓட்ட மின்னேற்றம், இதை சொல்றது நிலை மின்னேற்றம். எது? ஒரு பேனையால தலையை சோர்ந்துட்டு சின்ன சின்ன அந்த பேப்பர் துண்டுகளை போட்ட கவரும் தானே, அந்த கான்செப்ட், அது நிலை மின்னேற்றம், இது ஒட்ட மின்னேற்றம். அப்ப அதுக்கிடையே நோட் சொல்லி இருந்தோம். மின்னின் அணுத்தன்மையை கண்டுபிடித்தவரு ஜான்ஸ்டீன். அதானே மின்னின் அணுத்தன்மையை பரிசோதனை மூலம் செஞ்சு காட்டினவர் யாரு? பரடே. கவனமா, அணுத்தன்மைய, மின்னின் அணுத்தன்மைய சொன்னவரு ஸ்டோன், அதாவது ஜான்ஸ்டீன் ஸ்டோன் என்று சொல்றவர். அடுத்தது மின்னின் அணுத்தன்மையை பரிசோதனை மூலம் காட்டியவரு பரடே. அதே மாதிரி உலோகங்களின் மின்னிரசாயன நடத்தையை கண்டுபிடித்தவரு கல்வானி. ஓகேவா? கல்வானி அன்னைக்கு வாசிக்கணும், கல்வானின்னு சொல்லு. மின்னை காவி செல்லும் அடிப்படை துணிக்கை எலக்ட்ரான் என பெயரிட்டாரு. ஓகேவா? அதோட நிக்கா இல்லை. அடுத்தது அணுவினுடைய உப அணு துணிக்கை. அணு இதை கிளிக் பண்ணா நோட் பண்ணுமா? நோட் பண்ணு. ரைட்.
அடுத்தது அணுவுக்கு உப அணு துணிக்கை இருக்குது. அதாவது அணுவை பிரிக்க முடியாதது அவங்க சொன்னாங்க. பட் பிற்காலத்தில் பிரிக்கப்படுகிறது. அணுவுக்கு 3 உப அணு துணிக்கைகள் காணப்படுது. ஒன்று இலத்திரன், இன்னொன்று புரோத்தன், இன்னொன்று நியூட்ரன். ஒரு ஒரு அணு எடுத்தோம் என்று சொன்னால் அதுக்கு நடுவுல கரு காணப்படும். அந்த கருக்குள்ளதான் இருப்பாரு, புரோட்டானும் இருப்பாரு, நியூட்ரானும் இருப்பாரு, வெட்டையால காணப்படுற ஒரு இலக்கணமாக இருப்பாரு. சோ கரு வந்துகிட்டு முற்று முழுதாக ஒரு நேரேற்றத்தை கொண்டது. கருக்கு வெற்றிடம் வந்துகிட்டு அவர் என்ன மறையேற்றத்தை கொண்டது. ரைட்டா? உங்களுக்கு விளங்குது என்னன்னு சொல்லி. பொதுவாக இலத்திரன் என்று சொல்றது மைனஸ் ஏற்றமாக இருப்பாரு, புரோத்தன் பிளஸ் ஏற்றமாக இருப்பாரு, நியூட்ரன் நியூட்ரலாக இருப்பாரு. பூச்சிய ஏற்றத்தை கொண்டிருக்கும். ரைட்டானே? இதோட டைம் ஓகே வேணும்ல? ரைட், ஓகே. டைம் எப்படி போகுது இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்குமா? அணுவின் உப அணு துணிக்கை இது முக்கியமான 3. இது கட்டாயம் தேவை. இதுல கண்டுபிடிப்புகள் வேணும், யாராவது இதுல சம்பந்தப்படுறாங்கிறது வேணும். அடுத்தது முக்கியமற்ற சில ஏனைய உப அணு துணிக்கைகளும் காணப்படுது. எத்தனை? 4 இருக்கு. ஒன்று மீசோன்கள், இரண்டாவது நியூட்ரினோக்கள், மூன்றாவது எதிர் புரோத்தோன், அடுத்தது வைபரன்கள். ஜபரன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இவை கருவினில் காணப்படும். கருவுக்குள்ள புரோத்தன் நியூட்ரன் மட்டும் இல்ல, அதோட சேர்த்து இந்த 4 என்ன செய்யுது? கருவுக்குள்ளான் காணப்படுது. கரு என்பது நேரேற்றம். அடுத்தது இலத்திரன் கண்டுபிடிப்பு தொடர்பான ஆய்வுகள். அதால வில்லியம் குரூக்ஸ்ல பரிசோதனை இருக்கு, நம்ம அடுத்த கிளாஸ் இதை பார்க்கணும். அடுத்தது அந்த வில்லியம் குரூக்ஸ்ல பரிசோதனையில கதோட்டு கதிர்கள் கண்டுபிடிக்கப்படும். அந்த கதோட்டு கதிர இயல்புகள் அதோட வந்து முடியுதாக்குமா? எஸ், ஓகே. நாம இப்ப அடுத்ததுல சந்திக்குமா? 1 hour ஆயிட்டா?